3 பிஹெச்கே ஒரு குடும்பத்தோட கதையை தத்ரூபமா எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத குடும்பத்தோட கதையை எடுத்து வச்சிருக்காங்க. குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் இல்லையா அப்படிங்கிற கூற்றுக்கு ஏற்ப இந்த படத்துல ஒரே ஒரு குடும்பத்தோட கதை மட்டும் தான் ஓடும். ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆசை, நம்மளும் ஒரு வீட்டை வாங்கணும், சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் வர பிரச்சனை தான் இந்த படமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, வீடு வாங்குறதே இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் இந்த படம். ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஃபேமிலியோட மைண்ட் செட். ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. அந்த வாடகை வீட்டில் டெனன்ட்டோட ப்ராப்ளம். அந்த வாடகை வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா வாடகை வீட்லையும் டெனன்ட்டோட ப்ராப்ளம் இருக்கு. படம் முடியறதுக்குள்ள ஒரு 3-4 வீடு மாறிடுவாங்க. சரியா என்னல இருந்தாலும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது சொந்தமா ஒரு வீட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போற பயணம். அந்த பயணத்துல பல தடங்கல்கள் வந்து போனாலும் நான் வீட்டை வாங்கியே தீருவேன்னு இவங்க ஒத்த கால நிற்பாங்க. சார் ஹவுசிங் லோன் கொடுங்க சார், வீடு வாங்கணும். ஹவுசிங் லோன் தானப்பா, கொடுத்துட்றேன் வாங்கிக்க. ஐயோ இல்லை சார், எனக்கு வேறு பிரச்சனை ஒன்று வந்துருச்சு, அப்புறமா ஹவுசிங் லோன் வாங்கிக்கிறேன். இப்படியே தான் மாறி 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 படம் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கும். ஹவுசிங் லோன் போடுவாங்க, அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும், அதை பார்க்க போயிடுவாங்க. இதுவே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க என்னதான் சொல்ல வராங்க, சீக்கிரம் சொல்லி தொலைங்கடான்னு தான் தோணுச்சு. ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த குடும்பத்தோட நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபேமிலியில் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் அக்காவோ தங்கச்சியோ தான் நல்லா படிக்கும், பையன் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிப்பான். அதானே உலக வழக்கங்கிற மாதிரி அதை மட்டும்தான் மற்ற குடும்பங்களோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு மோடு இருக்குது, அந்த மோட்லேயே தான் தெரியுறாங்க. அவங்க நிறைய இடத்துல சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல சோகமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே சந்தோஷமாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சோகமாக இன்னொரு விஷயம் நடந்து போயிடுது. நானும் படம் போகுது பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதுவும் போயிட்டே இருக்குது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நடுவில் எங்கேயும் சிரிப்பு வரல, வாவ் அப்படின்னு சொல்லி கைத்தட்டுற மூமெண்ட் வரல, எந்த விதமான ஃபீலிங்குமே உள்ள வரல. இதுக்கு காரணம் இவங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபேமிலியாக இருக்கிறதுனாலயா என்னமோ அதுவும் தெரியல. இவங்களுக்குன்னு வேற எந்த குறிக்கோளுமே இருக்காது, வீடு வாங்குறது மட்டும்தான். இந்த வீடு வாங்குற ப்ராசஸில் ப்ராப்ளம் வந்து இதுவே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால போங்கடா எதுக்கடா வீடு வாங்குறீங்க, நீங்கள் வாடகை வீட்டிலே இருந்துட்டு போங்கடா அப்படின்னு தான் தோணுது. அதுவும் கொஞ்சம் வெரைட்டியாக இவங்களோட சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் காட்டியிருந்தா கூட கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்குமா என்னமோ அதுவும் தெரியல. இந்த ஃபேமிலியை பற்றி மட்டும்தான் இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. சித்தார்த் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார், அவங்க அப்பா அம்மாவையும் காட்டியிருக்க மாட்டாங்க. சித்தார்த்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், அவங்க அப்பா அம்மாவையும் காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வானத்துலேருந்து குதிச்சு வந்துட்டாங்க. இவங்களுக்குன்னு ஃபேமிலி கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபேமிலி வந்துட்டு வேற எந்த ஃபேமிலியோடையுமே டச்சில் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஏன் பொண்ணை கட்டி கொடுத்த சம்மந்தி வீட்டார்கிட்டே இவங்க டச்சில் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலியாக தான் இந்த ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். படம் எங்கேயுமே டைவர்ட் ஆகாமல் ஒரு ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபேமிலியை வச்சு மட்டுமே படம் நகருது. இப்போ சூரிய வம்சம்ல இருந்த அதே பேர் இது வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் சூரிய வம்சம்னே கூட சொல்லலாம். நம்ம சரத்குமாருக்கு சகோதரர்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் காட்டியிருப்பாங்க, அவங்க ரொம்ப பணக்காரராக இருப்பார். அதே மாதிரி அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதாவும் சொல்லியிருப்பாங்க. நீ வீடு வாங்க மாட்டா அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக அந்த தங்கச்சி கூடயே பேசாமல் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை காட்டியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம சூரிய வம்சம் படத்தில் அப்பா வீட்டை விட்டு போங்கடா வெளியே அப்படின்னு துரத்துனதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்து 2 பிள்ளைங்களை பெற்று அவங்களோட குறிக்கோள் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிடணும் அப்படிங்கிறது தான்னா அதுதான் இந்த படம். சொல்லப்போனால் நட்சத்திர ஜன்னலில் பாட்ட ஒரு படமாக பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த படம் போர் அடிக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்குது. ஆனால் ஒரு க்யூரியாசிட்டி கிளம்பிக்கிட்டே இருக்குது, இவங்க எந்த இடத்துல வீடு வாங்குவாங்க. ஒரு ஃபேமிலியோட ஒரு லைஃப் ஜேர்னியவே இந்த படம் வந்துட்டு காட்டுது. ஆனால் இந்த ஃபேமிலிக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் இங்கே பெரிய குறையே. இப்போ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, உண்மையிலேயே இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானா? எனக்கு ஏன் இந்த டவுட் வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சித்தார்த்துக்கு ஒரு 30-35 வருஷம் இருக்கிறப்ப படம் முடியும். படம் 2025 முடியுதுன்னு வச்சுப்போம். அவர் வந்துட்டு 12th முடிக்கிறப்ப 16-17 வயசு இருக்கும், 17 வச்சுப்போமே. அப்படி பார்த்தா சித்தார்த் வந்துட்டு 12th படித்தது 2010 இல்லை 2007 வரும். 2007 ஒரு ஃபேமிலியால் 10,000 சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியா? அப்படி பார்த்தா வீட்டு செலவு போக பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் போக அவருக்கு எவ்வளோ சம்பளம்? எப்படி ஒரு 40,000 இருந்திருக்கும். வீட்டு வாடகை இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நிறைய கமிட்மெண்ட்ஸு. இப்போ ஒரு 40,000 சம்பளம் வாங்குறாங்க, அவங்க மிடில் கிளாஸ்ப்பா அப்படின்னு சொன்னால் அக்செப்டபிள். 18 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 சம்பளம் வாங்கினவங்க மிடில் கிளாஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த டைம் பீரியட்லாம் வந்துட்டு ஒரு 20,000 சம்பளம் வாங்குறதே ஒரு பெரிய சம்பளமாக தான் பார்ப்பாங்க. இது எனக்கு பெருசாக குறையா தெரிஞ்சது. பட் இது ஒரு சினிமா லிபர்ட்டி அப்படிங்கிறதுனால விட்டுறலாம். நம்ம சரத்குமார் அவரோட வேலையே இந்த படத்தில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க குடும்பத்துக்காக அயராது உழைக்கிற ஒரு உழைப்பாளி, செகண்ட் ஹாஃப் முழுக்க வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா. என்ன போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுறது, பையனுக்கு பொண்ணு பார்த்து பிடிச்சி கொடுக்கறது, பையன் வேற ஒரு பிள்ளையை கட்டிட்டு வந்துட்டானதும் பேசாமல் போயிடுறது. படம் முழுக்க சரத்குமாரோட ஆக்டிங் அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது, பயங்கரமாக பண்ணியிருந்தாப்புல. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற தந்தையோட ஃபேஸ் எப்படி இருக்கும், டல்லா சோர்வா இப்படி தானே.
அதை வந்துட்டு நல்லாவே கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாரு. ஒவ்வொரு தடவையும் பையன் தப்பு பண்றப்ப மன்னிச்சு விடுற தந்தை. இந்த ஒரே ஒரு தடவை சித்தார்த்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு நாம நினைக்கிற அளவுக்கு இருந்தது தான் சித்தார்த்தோட கேரக்டர். நம்ம சித்தார்த் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாரு, ஆனா அவரால் படிக்க முடியாது. அவர் போடுற ஹார்ட் ஒர்க் பாக்குறப்ப இந்த தடவை ஜெயிச்சிருவாரு, இந்த தடவை ஜெயிச்சிருவாரு அப்படின்னு ஒவ்வொரு தடவையுமே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஒரு இன்டர்வியூல ஹீரோக்கு பதிலாக ஹீரோட ஃப்ரெண்டு செலக்ட் ஆயிருவாரு. அந்த சீன்ல நம்ம ஹீரோக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம ஃப்ரெண்டுக்கு கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன்ல தான் அவன் சொல்லிட்டு இருப்பான், அடுத்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனியா, அதில் செலக்ட் ஆகிறதுலாம் பெரிய கஷ்டம் அப்படின்னு. அவன் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்பா இவனால செலக்ட் ஆயிட்டானே அப்படின்னு. சித்தார்த்தோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் சில வருடங்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகுன்னு போட்டு தள்ளிடுறாங்க. இந்த படத்தில் சீன் கட்டை விட அதிகமாக சில வருடங்களுக்கு பிறகு தான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு போட்டு பல வருடங்களை பட்டுன்னு கடந்து போயிடுறாங்க. சரத்குமார் சேவ் பண்ணாமல் இருக்கிறது தான் வயசானவருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டு இருக்காங்க. தேவயானி மேம் ப்ளே பண்ண கேரக்டர், அந்த கேரக்டர் பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. புருஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப முறுக்கு சுட்டு இதுவும் கஷ்டப்படும், புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப நீ தனியாகவே கஷ்டப்படுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுரும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவங்க லோன் போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க, சரி லோன் தானே போடுறாங்க போட்டுக்கிட்டோம், நம்ம காசு சேர்த்து மட்டும் என்ன தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அப்புறம் சித்தார்த்தோட தங்கச்சியாக வரவங்க, அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆகும். மாப்பிள்ளையும் அவங்க ஃபேமிலியும் 2 சீனில் தான் கட்டுவாங்க. முதல்ல பொண்ணு பார்க்க வரப்ப, இன்னொன்று பொண்ணு மாப்பிள்ளையை பொழந்து போட்டு வரப்ப. சம்மந்தியோட கூட சாவகாசமாக பேச மாட்டாங்க இந்த ஃபேமிலி. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு போரிங்கான படம் தான். நடுவில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு எதுவும் இல்லை. நம்ம லைஃப் போரிங்காக போகுதுன்னு தான் நம்ம போய் ஒரு படத்தில் உட்காரோம். அங்கே இருக்கிறவங்க லைஃப் நம்ம லைஃப்பை விட போரிங்காக இருக்குது, என்ன பண்ணுறது. இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த ஃபீலிங் வந்துட்டு இருக்குது. எனக்கு எங்கே இடிக்குதுன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது அப்படின்னு காட்டுறது தான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நாமளும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நம்ம வீட்டில் பார்க்குறோம்ல, எதுக்காக இருந்தாலும் பேசி சிரிச்சுக்கிறோம். இங்கே அந்த குடும்பம் சிரிக்கிறது அப்படிங்கிறதே அறவே தவிர்த்தது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த ஒரே எமோஷன்ஸை கடத்தாமல் பல எமோஷன்ஸை கடத்திருந்தாங்க அப்படின்னா படம் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அதுக்காக படம் பிடிக்கலன்னு நான் சொல்லலை, பிடிச்சிருக்கு. பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இடிக்குது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு 5க்கு 3.5 தாராளமாகவே நான் தருவேன். நீங்கள் என்ன ரேட்டிங் தருவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.